அன்புள்ளவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று தவக்காலத்தின் 3ஆம் செவ்வாய்க்கிழமை. நம் திரு அவையானது நம்முடன் பயணிக்கின்ற அனைவரையும் மனதார மன்னிக்க இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கிறது. வாழ்வில் பல லட்சியங்கள் உண்டு. எப்படியும் படித்து நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்பது மாணவர்களின் லட்சியம். பிச்சை எடுத்தாவது என் குழந்தைகளை காப்பாற்றுவேன் என்பது ஏழை தாயின் லட்சியம். இப்படித்தான் வாழ வேண்டும், அதுவும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை மட்டும் பற்றி வாழ வேண்டும் என்பது துறவிகளின் லட்சியம். இப்படி வாழ்க்கையின் யதார்த்தங்களை லட்சியமாக்குவது இன்றைய மனித வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் காலம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்ற அழைப்பினை காதுகளில் மட்டுமல்ல, நம் இதயங்களிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆகவே மற்றவர்களின் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றமில்லாத நல்லவர்களிடம் மட்டுமே காணப்படும். சில காயங்கள் மருந்தால் குணமாகும், சில காயங்கள் மன்னித்து மறந்தால் குணமாகும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் இதயம் மாணிக்க கோவில் என்கின்றார் கவிஞர். அன்பு என்ற 3 எழுத்தால் பல தவறுகள் மன்னித்து மறக்கப்படுகின்றன. மனிதனை மகானாக்கும் மந்திர சொல் மன்னிப்பு. ஆகவே மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலனை பெறுகின்றார்கள் என்று பல உளவியல் ஆய்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதிலும் முக்கியமாக மன்னிக்கும் மனோபாவம் உள்ளவர்களுக்கு புற்றுநோய் இல்லை என்றும் கூட சில ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றது. மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் கொடுத்தவர் நம் இயேசு. ஆகவே நாமும் இயேசுவை போல் துன்பம் தந்தவர்களை மனதார மன்னித்து ஏற்று அவர்களுக்காக ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். நாம் எத்தனை முறை மன்னித்தாலும் நமக்கு கிடைப்பது மன்னிப்பு மட்டும்தான் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழும் போதும் வாழ்ந்த பின்பும் மற்றவர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர்களாய் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்கு மகுடம் சூட்டுவோம். நம் இயேசு நம் அனைவரையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.